ஒரு நாள் சும்மா விளையாட்டுக்கு மிரட்டி பார்த்தேன், பயந்துட்டாரு. எனக்கும் பிடிச்சு போச்சு, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டேன். சரியான கோழை. அவங்க புருஷன் சொன்னா உனக்கே கோவம் வருது? நீ பேசாத இதுல. இத பார், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன்னை அடக்கி ஒடுக்கல என் மீசைய நான் எடுத்துறேன். நீங்களா? என்னங்க மாரப்பன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? மாரப்பனா? இந்த ஆள் தாங்க என் புருஷன். புருஷனே பொண்டாட்டி கடத்துறாரா? சபாஷ். ஏங்க இந்த அறையை ஆரம்பத்திலே விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இவன் எங்க என்ன புருஷனா மதிச்சா? ஆனா உன்னா 911க்கு போன் பண்ணேன்னு சொல்லியே என்ன மிரட்டிட்டா. நான் வேலைக்காரனாவே இருந்துட்டேன். ஏன் ப்ரமோஷன் தரலையா? ஆமா, ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? என் தகுதி நிரூபிக்க ஒரு தடவையா நீ சந்தர்ப்பம் கொடுத்திருக்கியா? அதுக்காக பொண்டாட்டியை கடத்தி தான் தகுதியை நிரூபிக்கணுமா? இதுல அரசாங்கத்துக்கு வேற நிபந்தனை விதிக்கிறீங்க. நல்ல நேரம் தான். தமிழ்நாட்டு செய்திகள் இப்பதானே இன்டர்நெட்ல வருது, அதை பார்த்துதான் செஞ்சேன். ஏங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ நல்ல செய்திகள் வருது. அவங்க தான் கேவலமா நடந்துக்கிறாங்கன்னா அதை பார்த்து அமெரிக்கால நீங்களும் இப்படி நடந்துக்கிறீங்களா? இத பாருங்கம்மா, நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேட்கணும். நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் உங்க புருஷனுக்கு தர வேண்டிய மரியாதையை தரணும். அதான் பண்பாடு. அமெரிக்காவில லேடிஸ்க்கு ஃப்ரீடம் ஜாஸ்தி. ஃப்ரீடம் ஜாஸ்தியா? அப்படின்னா ஒரு டைவர்ஸ் பண்ணிடுங்க. என்ன தம்பி, அதெல்லாம் முடியாது. தமிழ்நாட்டுக்கு போனா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? இது பாருங்கம்மா, வெளிநாட்டுக்கு வந்து வாழறவங்க நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கத்துக்கிற மாதிரி நாம வாழணும். அதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியல. இது புருஷன் பொண்டாட்டி தகராறு, அதான் பாக்குறேன். சாரி தம்பி, என் முட்டாள்தனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. இது முட்டாள்தனத்தை புரிஞ்சுட்டு இருந்தா இல்லப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா. காலை விழ. என்னங்க நீங்கெல்லாம் என்னோட பெரியவங்க, காலில் விழக்கூடாதுங்க. இல்ல தம்பி, தமிழ் பண்பாடு. எதை காலில் விழுறதா? எதெல்லாம் கத்துக்க கூடாதோ அதெல்லாம் கத்துப்பீங்களே. கடவுளுக்கு முன்னாடியும் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி தான் காலில் விழணும். அதான் சுயமரியாதை. வந்தனா தப்பிச்சிட்டாங்களா? வந்தனா தப்பிக்கல. மாரப்பன் வந்தனாவ இசுக்குன்னு ஓடிட்டார். மாரப்பன் ஓடிட்டானா? அதத்தான் இப்ப சொன்னேன். எத்தனை கோரிக்கை அவனை வச்சு நிறைவேற்றலான்னு பார்த்தேன். ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றல. அவனை விட மாட்டேன். என்னடா பண்ணுவீங்க? இனிமே நீ எங்க கஸ்டடி. உன்னை கடத்திட்டு கேசட் விட போறோம். ஐயோ வலிக்குதே. நான் இன்னும் அடிக்கவே இல்ல. வலிச்ச மாதிரி இருந்தது. பல்வலியா இருக்க போதுரா. டேய், தனி ஒரு ஆளை கடத்தி வச்சுட்டு கோரிக்கையாட விடுக்குறீங்க. பிச்சிடுவேன் நாயங்களா. அதெல்லாம் ஒரு டெக்னிக்பா. நாங்க தமிழ் மொழி வீரர்கள். ஷாவே வரல. நீங்க தமிழுக்காக உயிரை கொடுப்பீங்களா? தமிழ் மொழி வீரர்கள். உங்க சொந்த ஊர் எதிரா? அல்லூர், ஆந்திரா பக்கம். வெளியில சொல்லிடாத. ரொம்ப தேவை. ஒழுங்கு மரியாதை உங்க ஊரை பார்க்க ஓடிடுங்க. போக முடியாதே. ஏன்? நாங்க வரும்போதே மெக்சிகோல பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டுட்டு பார்டரை தாண்டிட்டோம். அட பாவிகளா. அண்ணே, புதுசா ஒரே ஒரு கோரிக்கை என்ன, அதை மட்டுமா நிறைவேற்றுங்கண்ணே. புதுசா என்னடா கோரிக்கை? ஒரு $10 இருக்குங்களா? ஐயோ,
நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா உறவுக்காரங்க யாருமே இல்லாம. என்னம்மா உறவுக்காரங்க? தமிழ்நாட்டுல பிரபலமானவங்க அத்தனை பேர் மூஞ்சும் இங்க கேசட்ல அட்டையில இருக்கு. இதுவும் தவிர உனக்கு பிடிச்ச நவநீதம் கிருஷ்ண பாட்டு வேற பேக்ரவுண்ட்ல போகுது. இதை விட வேற என்னம்மா வேணும்?